ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான தைவான் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையவே வெறுத்து சூசைட் அட்டம் பண்ற நம்ம ஹீரோ. பட் அவன் அட்டம் பண்ற சூசைடு எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா நீ ஒட்டகத்து மேலேயே ஏறி உட்கார்ந்தாலும் எகிரி வந்து நாய் கடிக்குமாமா. அந்த மாதிரி நம்ம பயபுள்ளைக்கு ஆசைப்பட்ட மாதிரி சாகம் கூட முடியல. ஆனா அதுக்கு பதிலா இதிலிருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோ கண்ல 4 பேய் தெரிய ஆரம்பிக்குது. அதுகளும் நம்ம ஹீரோ விட்டு போற மாதிரி இல்ல. ஒருவேளை இதுகளோட ஆசையை நிறைவேற்றினா இது நம்மளை விட்டு போயிரு நினைச்சு அதோட ஆசையும் நம்ம ஹீரோ நிறைவேற்றுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோ விட்டு அந்த 4 பேயும் போயிருச்சா, ஹீரோவுக்கும் அந்த 4 பேய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பங்கமா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் வச்சிருப்பானுங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் ஹலோ கோஸ்ட். சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. படத்தோட ஓபனிங்லயே ஒரு டிவில இன்னைக்கு லூனார் நியூ இயர் மக்கள் எல்லாம் ஆரவாரமா செலிப்ரேட் பண்ணி அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒருத்தன் உட்கார்ந்து ஒவ்வொரு மாத்திரையா ஓபன் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. என்னடா வாழ்க்கை, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மேல அக்கறை காட்டுறதுக்கும் ஆள் இல்ல, விஷ் பண்றதுக்கு ஒரு நாயும் கூட கிடையாது அப்படிங்கிற சோகத்துல புலம்பிட்டு இருக்கும் போது மொபைல் ரிங் ஆகுது. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுட் டெலிவரி வேலையும் பார்ப்பான். அப்ப அவனோட ரெகுலர் கஸ்டமர் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காரு. பட் நம்ம ஹீரோ அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு மொத்த மாத்திரையும் வாய்க்குள்ள போட்டுறான். பக்கத்துல இருக்கிற ஜக்க தேடி கண்டுபிடிச்சு தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஆர்டர் புக் ஆகுது. என்ன பண்ண முடியும், ஆர்டர் பண்ணவர் ரொம்ப வயசானவர். நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவனாச்சே, மாத்திரையெல்லாம் துப்பிட்டு இந்த நிலைமையிலும் கூட அவருக்கு போய் ஃபுட் டெலிவரி பண்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவன் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு விட்டதை கண்டினியூ பண்றான். அதாவது துப்பன மாத்திரையை எடுத்து மறுபடியும் வாய்க்குள்ள போட்டு ஜக்க பார்த்தா அதுல தண்ணி இல்ல. இருந்தாலும் பாத்ரூம் டேப்லுக்கு தண்ணி குடிச்சாவது சாகணும்னு முயற்சி பண்றான். பட் அதுவும் ஃபெயிலியர். வேற வழி இல்ல ராஜா அப்படின்னு தூக்கு போட்டு சாக ட்ரை பண்றான். அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு கவரை எடுத்து மூஞ்சி ஃபுல்லா மூடிட்டு சாக ட்ரை பண்ணா கவர் டர்ன்னு கிழிஞ்சிருது. பாவம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கத்தி எடுத்து நரம்ப கரன்னு வெட்டி சாகலான்னு ட்ரை பண்றான். கத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. ஆனா ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் இப்படி சுத்தி சுத்தி அடிக்க கூடாது. இத்தனை மாத்திரையை முழுங்கிட்டு அன்கான்சியஸா இருக்கிற ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் தான் இப்ப நம்மளுக்கு கேக்குது. ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக எத்தனை டைம் வேணா தோக்கலாம், ஆனா உலகத்திலேயே சூசைட் அட்டம் பண்றதுக்காக 21 டைம் ஃபெயிலியர் ஆன ஒரே ஆள் நான் தான். நான் ஃபெயிலியர் ஆனதை வச்சு ஒரு ரெஸ்யூம் தயாரிக்கலாமா இருக்கு. இப்படிப்பட்ட துரதிர்ஷ்டசாலியா வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு புலம்பரா. அப்ப கரெக்டா என்னோட ஹவுஸ் ஓனர் கதவை தட்டுறாரு. டே நீ உள்ளதா இருக்கேன்னு தெரியும், 2 மாசமா வாடகை கொடுக்கல, ஒழுங்கு முறையா கதவை திறடான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்மால் தான் அன்கான்சியஸா கிடக்குறானே. அவர்கிட்ட இன்னொரு கீ இருக்கிறதுனால அதை ஓபன் பண்ணி வந்து பார்த்தா சரியான ஷாக்கு. பயபுல சூசைட் அட்டம் பண்ணி அன்கான்சியஸ்ல கிடக்குறான். இதுல அவருக்கு லெட்டர் வேற எழுதி வச்சிருக்கான். சோ அவர் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிடுறாரு. வந்தவங்க சிபிஆர்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அன்கான்சியஸ்ல இருக்கும் போது கூட நம்ம ஹீரோக்காரன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ விட்டு போயிடாதீங்க, இதுக்கு மேல யாரையும் நான் இழக்க விரும்பு அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோயின் நல்லாவே புரியுது, ரொம்ப தனிமையில கஷ்டப்பட்டு இருக்கான்னு. இவனும் எதுவும் பேசல. நம்ம ஹீரோவோட ட்ரீம்ல ஏதோ இவன் வாழ்க்கையே முடிஞ்சிட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் இவனை பத்திரமா கூட்டு போக வந்த ஏஞ்சல் மாதிரியும் ஹீரோயின் தெரியுறா. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்மால் ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஐயோ மறுபடியும் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி போச்சா, 22வது முறை அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல யாரோ தம் அடிக்கிற மாதிரி புகையெல்லாம் வருது. திரும்பி பார்த்தா கண்ணாடி போட்ட ஒரு ஆள் ஹீரோ பக்கத்திலேயே உட்கார்ந்து தம் அடிச்சு புகையை ஊதிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு சார் இது ஹாஸ்பிட்டல், இங்க நீங்க ஸ்மோக் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதுல அந்த ஆளுக்கு வேற ஆச்சரியம், எங்கிட்டயே தம்பி பேசின அப்படிங்கிற ஆக்ஷன்ல கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நர்ஸ் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறா. திருமண நம்ம ஹீரோ பயப்புள்ளதான் வாயில தம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். நர்ஸ் அதை புடுங்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல தம் அடிக்க கூட கூட அறிவில்லை அப்படின்னு திட்டுறா. நம்ம ஹீரோ ஐயோ சாமி நான் சத்தியமா அடிக்கலைங்க, இங்க உட்கார்ந்து இருக்கான் கண்ணாடி போட்டோம், இவன் தான் அடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறான். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. சோ இந்த ஆளு ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறான். ஐயோ இவனுக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சு நர்ஸ் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ டாக்டரை தான் வந்து மீட் பண்றான். ஹீரோவோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு தம்பி இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹெல்த் வைஸ் நீ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்ட, ஆனா உனக்கு ஏதோ ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு ஒரு நர்ஸ் சொன்னாங்களே அவங்க சொல்லிதான் சூசைட் அட்டம் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு டாக்டர். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற சேர்ல பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். ஐயோ இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாதுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆளையை
நான் மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் டாக்டர் கண்ணுக்கு யாரும் தெரியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு யாரோ ஒரு லேடி அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. இவன் வேற வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கான். இத பாத்துட்டு இருக்கிற டாக்டரும் நர்ஸும் செம பேனிக் ஆகுறாங்க. அப்ப டாக்டரை பார்த்து உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்குமே ஒரு சத்தமும் கேட்கல. அந்த ரூம்ல இருக்கிற ஒரு டிராயரை ஓபன் பண்ணா உள்ள ஒரு லேடி உட்காந்து குமுறி குமுறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ டாக்டரை பார்த்து ஏங்க இதுக்குள்ள போய் ஒரு பொம்பளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டாக்டரும் வந்து பாக்குறாரு. அந்த ஷெல்ஃப் ஃபுல்லா புக்ஸும் ஃபைல்ஸும் மட்டும் தான் அடுக்கி வச்சிருக்கு. இவருக்கு செம ஷாக் ஆகுது. உடனே நர்ஸை பார்த்து தயவு செஞ்சு இவனை அட்மிட் பண்ணிரு, ரிலீஸ் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அந்த லேடி கிட்ட போய் அழுகாதீங்க, நான் உங்களை வெளியே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். பட் இப்பதான் நம்மளுக்கே காட்டுறாங்க உள்ள இருந்து ஒரே ஒரு ஃபைல தான் வெளியே எடுத்திருக்கான். அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு மத்த நர்சஸ் எல்லாம் வந்து இவனை அட்மிட் பண்றதுக்காக ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூப்பிட்டு போறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் மீட் பண்ண கண்ணாடிக்காரன் இப்ப கடைசியா பார்த்தா இந்த லேடி ரெண்டு பேருமே ஸ்ட்ரக்சர்ல ஹீரோ கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல நம்ம ஹீரோ அவன் ரூமை விட்டு வெளியே வரான். ரிசப்ஷன்ல இருக்கிற நர்ஸ் கிட்ட ஒரு பாட்டி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. பட் அவங்க யாருமே இந்த பாட்டியை மதிக்கிற மாதிரி தெரியல. அதை பார்த்துட்டே இவன் இன்னொரு ஃப்ளோருக்கு வந்தா அங்க இருக்க நர்ஸ் கிட்டையும் புலம்பிட்டே போறாங்க. இவனுக்கு செம ஷாக் ஆகுது. யாரா இந்த பாட்டி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். இவன் போற எல்லா இடத்துக்கும் அந்த பாட்டி ஒவ்வொரு நர்ஸையா ஃபாலோ பண்ணி புலம்பிட்டு குறை சொல்லிட்டே வராங்க. பட் யாருமே அவங்களை கண்டுக்கல. ஒரு கட்டத்தில் லிப்டுக்குள்ள போகும்போது அந்த பாட்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. பயபுள்ளைக்கு ட்ரவுசரே கழுறது. ஐயோ ஆத்தா தெரியாம வெளியே வந்துட்ட, மன்னிச்சிரு, திருப்பி ரூம்குள்ளேயே போயிடுற அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இங்க நடக்கிற விஷயத்தை அங்க இருக்கிற நர்ஸும் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இவன் தனியா பிஹேவ் பண்ற மாதிரி தான் தெரியும். அந்த பேய் இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அப்பவுமே நர்ஸ் கேஷுவலா என்னப்பா புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோ திரும்புறான். பார்த்தா ஆல்ரெடி 2 இப்ப பாட்டியோட சேர்த்து மொத்தம் 3 பேய் நின்னுட்டு இருக்கு. அங்கிருந்து தலைதறிக்க ஓடி ரூஃப் டாப்புக்கே வந்துடுறான். எப்படி பார்த்தாலும் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, பேசாம சூசைட் அட்டம் பண்ணி செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குதிக்க ட்ரை பண்றான். இப்போ பக்கத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. இவ்வளவு மாடியில இருந்து குதிச்சினா தக்காளி சாஸ் மாதிரி மொத்தமா செதறிடுவேன் அப்படின்னு. திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையனும் அங்க நின்னுட்டு இருக்கான். அவன் அதோட சும்மா இல்லாம பில்டிங்கோட கார்னர்ல இருந்து அங்கேயும் இங்கேயும் தாவி விளையாண்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கே பயம் வந்துருது. டே சின்ன பையா இங்கிருந்து இறங்கி போடா, கீழே விழுந்து ஏதாவது அடிபற்ற போகுது அப்படின்னு சொன்னா அந்த பையன் கேட்கிற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல அந்த பையனும் ஜம்ப் பண்ணிடுறான். அவனை காப்பாத்துறங்கிற பேர்ல நம்ம ஹீரோவும் மாடியிலிருந்து குதிச்சிடுறாரு. பட் பாதி தூரத்திலேயே ஹீரோ மிதந்துட்டு கிடக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா மத்த 3 பேய்களும் அங்க இருக்கிற லேம்ப் போஸ்ட புடிச்சு தொங்கிக்கிட்டே நம்ம ஹீரோ புடிச்சிட்டு இருக்கு. இதோட இல்லாம அந்த குட்டி பையன் வேற பறந்துட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோ மயக்கமே போட்டுறான் பாவம். அடுத்த நாள் வெடிஞ்சிருது. அப்ப டாக்டர் மத்த நர்சஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை சுத்தி நின்னுதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்பா உள்ள உனக்கு பெட் ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் பிடிக்காம இங்க வந்து படுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இப்பதான் நம்ம ஹீரோவே கண்ணை முழிச்சு பாக்குறான். நேத்து நைட்டு குதிச்சவன் ஹாஸ்பிட்டல் வெளியவே தூங்கிட்டான். இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க உன்னை தூங்க சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவங்களை பத்தி சொன்னா இவங்க யாரும் நம்ப போறது இல்ல அப்படின்னு. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கும் போதுதான் டாக்டர் நர்ஸ் மூஞ்சில சந்தோஷமே வருது. ஐயா சாமி உன்னை இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ற, தயவு செஞ்சு இங்க கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ ஹீரோவும் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்பவுமே இந்த 4 பேய்களும் அவனை விடுற மாதிரி இல்ல. ஒன்னு தலைய மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கு, ஒன்னு கழுத்து கிட்ட குளிருதுன்னு பெட்ஷீட்டை மேல இழுக்குது, இன்னொன்னு கால் கிட்ட குளிருதுன்னு அதே பெட்ஷீட்டை கீழே இழுத்து விளையாண்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது. கண்ணை முழிச்சு பார்த்தா 4 பேய்களும் அங்கதான் இருக்கு. தயவு செஞ்சு உன்னோட பாடியை கடன் குடுறா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். சோ 4 பேருமே நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்துட்டாங்க. அடுத்த நாளே வயசானவங்க எல்லாம் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்றாங்க பேர்ல ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி பேயும் ஆடிட்டு இருக்கு. ஒவ்வொரு மூவ்மெண்ட் போடும்போது தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்க ஆடுறது நம்ம ஹீரோ. உள்ள இருக்கிற பாட்டி யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்களே. நம்ம ஹீரோக்கு காண்டாகுது. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நான் பண்ணதே இல்லை அப்படின்னு புலம்புறான். அடுத்த சீன்லயே அந்த கண்ணாடிக்காரன் தம் ஊதிக்கிட்டே கிடப்பானே. ஒரே டைம்ல 10 சிகரெட்டை வாயில வச்சு ஊதுறான். பட் வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஹீரோ ஊதுற மாதிரி தான் தெரியுது. பக்கத்திலேயே வயசானவங்கள சேர்ந்து கோ கேம் விளையாண்டு இருக்காங்க. அதுல ஒரு தாத்தா தெரியாம ஒரு மூவ் தப்பா பண்ணிடுறாரு. ஐயோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு வாயை திறந்தவன் 10 சிகரெட்டையும் தாத்தா மண்டை மேல துப்பிடுறான். அங்க சரியான பிரச்சனை ஆயிட்டு கிடக்குது பாவம். அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனோட சேட்டை ரோட் சைடு கடையில இருக்கிறதுல திருடி தின்னுட்டு இருக்கான். பட் கடைக்காரன் பார்க்கும்போது நம்ம ஹீரோ திருடி திங்கிற மாதிரி தான் தெரியும். துரத்திட்டு இருக்கா நம்ம ஹீரோ அந்த கடைக்காரன். அதுக்கப்புறமா அந்த அழுதுட்டு இருந்த லேடி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டு பாக்குறாங்க. பட் வெளியே இருக்கிற கடைக்கார லேடிக்கு நம்ம ஹீரோ தானே தெரியுமா. அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஹீரோ கண்ணாடி போகும்போது பக்கத்திலேயே அந்த லேடி தெரியுறாங்க. ட்ரெஸ் ரொம்பவே நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்களா. குமுறி குமுறி அழுதுட்டு இருக்கா நம்ம ஹீரோ. இவனை சமாதானப்படுத்துறதா இல்ல கடை விட்டு துரத்துறதான்னு தெரியாம முழிச்சிட்டு
முடிச்சிட்டு கிடக்குறாங்க அந்த கடைக்கார லேடி. இதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லேடியை வந்து மீட் பண்றான். அவங்க இருந்துட்டு தம்பி நீ கிட்டத்தட்ட செத்து திருப்பி வந்திருக்க, இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ ஐயோ நான் சொல்றதே உங்களுக்கு புரியல, ஏன்னா எங்க போனாலும் ஃபாலோ பண்றாங்க, என்னை துரத்திக்கிட்டே கிடக்குறாங்க அப்படின்னு புலம்புறான். வேற வழியே இல்ல, அவங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்டு நிறைவேற்றினா அவங்க உன்னை விட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி லேடி சொல்றாங்க. இல்லன்னா கடைசி வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பயபுள்ள ரோட்ல நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் ஏதோ ஜாம்பி மாதிரி நடக்கிறத மத்தவங்கள போட்டோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நின்னுட்டு என்னை ஃபாலோ பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஹீரோ பின்னாடி திரும்பி புலம்புறான். பார்த்தா வேற ஏதோ லேடி நிக்குது. டே லூசு பையல ரோட்ல பின்னாடி தான் வருவாங்க, உன்னை யாரா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு திட்டிட்டு அந்த லேடி போயிருது. இப்பதான் அவளுக்கு ஹீரோவையே காட்டுறாங்க. 4 பேருமே ஹீரோவோட உடம்பு மேலதான் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தரை தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டம். ஹீரோவோட பொழப்ப நினைச்சா நம்மளுக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட பிரதரை மீட் பண்றக்கா அவனோட பிளாட்டுக்கு வந்திருக்கா. நிறைய ஃபுட் எல்லாம் அவனுக்காக வாங்கிட்டு வந்திருக்கா. பட் கதவை தட்டினா யாரும் திறக்கிற மாதிரி தெரியல. அப்ப 2 பேர் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பிழுக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி தட்டி கேட்க வருவாங்க. பட் இவங்களோட மூஞ்சியை பார்த்த உடனே அந்த லேடியும் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. அப்ப வந்தவனுங்க ஹீரோயின்ட்ட உன் பிரதர் நிறைய கடன் கொடுக்க வேண்டியதுக்கு ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் திருப்பி கொடு அப்படின்னு மிரட்டிட்டு போறானுங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே இந்த 4 பேய்களும் சின்சியரா உட்கார்ந்து ஒரு பேய் படம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப அங்க வர ஹீரோ தயவு செஞ்சு நீங்க யாராவது மீட் பண்ணணும், நீங்க போகணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். பட் யாரும் மதிக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் அந்த பேய் ஓட்டர் லேடி சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்களோட லாஸ்ட் விஷயம் நிறைவேற்றினா இவங்க போயிருவாங்க அப்படிங்கிற விஷயம். சோ நம்ம ஹீரோவும் மண்டி போட்டு தயவு செஞ்சு உங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் நிறைவேற்றிடுறேன், அதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாம போயிருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சறான். 4 பேரும் ஆச்சரியமா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. நெக்ஸ்ட் டே அந்த பாட்டி ஆவியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு லவ் ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வரான். அங்க இருக்கிற ஒரு லேடியை பார்த்தோம்னா அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா போறாங்க. பட் அந்த லேடியோட உடம்புக்குள்ள பூந்து வெளியே வந்துடுறாங்க. இவங்க பேயா இருக்கிறதுனால அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் அந்த லேடி நம்ம ஹீரோ அந்த ஈவென்ட் தான் வந்திருக்கான்னு நினைச்சு உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிடறாங்க. அட இது என்னடா கால கொடுமையா இருக்கு, இங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் உள்ள வரான். இதுக்கப்புறம் எங்க போய் ஹீரோ வெளியே போறது? வந்தவ ஹீரோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருது, ஏன்னா இவ தானே காப்பாத்தனா. சோ ஹீரோ கிட்டையும் பேச்சு கொடுக்கறா. ஆனா இவனை பதிலுக்கு பேச விடாம 4 பேய்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இத ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆளு ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது, 15 நிமிஷம் தான் டைம், மனசை விட்டு பேசிக்கோங்க எல்லாரும் அப்படின்னு டைம் கொடுக்கறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பேசவே வராது. உடனே அந்த கண்ணாடி போட்டவர் ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்துக்கிறாரு. நான் உன்னை காப்பாத்துறேன்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாரு. எப்ப திருப்பி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. இல்லம்மா என் மனசை திருடிட்டு போனியே, எப்ப திருப்பி கொடுப்ப அப்படின்னு கேட்கிறாரு. பதிலுக்கு ஹீரோயினும் அன்னைக்கு உன்னோட உயிரை காப்பாத்தனே அந்த டைம் எப்ப திருப்பி தருவ அப்படின்னு கேட்ட உடனே உள்ள ஓட ஸ்பாட்ல வெளியே வந்துடுறாரு. ஐயோ இவ ரொம்ப ரூடா பேசுறா, இவளெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறாரு கண்ணாடிக்காரரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ நான் பண்ணல, இதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்கன்னு கை காட்ட ட்ரை பண்ணுவான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அப்ப கண்ணாடிக்காரர் வந்துட்டு அழுதுட்டே இருப்பாங்கல்ல ஒரு பேய், அவங்களே அனுப்பி விடுறாரு. சோ அவங்க ஹீரோட உடம்புக்குள்ள வந்தோடனே ஹீரோ லேடி மாதிரி பிஹேவ் பண்றான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஏமா உன்னோட அம்மா உன்னோட லவ்வர் 2 பேரும் தண்ணியில விழுந்துட்டா யார காப்பாத்து அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எங்க அம்மா இறந்து போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொன்ன உடனே மூஞ்சியே இல்ல இவங்களுக்கு. எப்போ போல குமுறி குமுறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா மூச்சுட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவனோட கையை டச் பண்ண உடனே அந்த லேடியோட ஆவியும் ஹீரோட பாடியில இருந்து வெளியே வந்துருது. நம்ம ஹீரோவா மூச்சுட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். டே ரொம்ப நடிக்காதரா, நான் தாண்டா உன்னை ஆல்ரெடி காப்பாத்தினது அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறா ஹீரோயின். அப்ப கரெக்டா அந்த குட்டி பையன் அங்க இருக்கிற கேக்க பார்த்த உடனே ஹீரோவோட உடம்புக்குள்ளேயும் போயிடுறான். நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையாட்ட அந்த கேக் நீங்க சாப்பிடுறீங்களா நான் சாப்பிட்டுமா அப்படின்னு கெஞ்சிட்டு கிடக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு காண்டாகுது. டேட்டிங்கிற பேர்ல ஒரு பைத்தியக்காரனை வேற மீட் பண்ணிட்டேன் கோவத்துல இவளே சாப்பிட்டுறா. அது மட்டும் இல்லாம பாதியிலேயே கிளம்பி போயிடுறா. சோ ஈவென்ட் நடத்தினவங்க நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இன்னொருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நேம்ல இவன் வந்திருக்கான். ஒழுங்கு மரியாதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண காசை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி லேடி கத்துன்னு கத்துறாங்க. அப்ப அந்த பாட்டியோட ஆவி இருந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கிளைண்ட் டீடைல் நீ தாண்டி எடுத்த அப்படிங்கிற மாதிரி கத்தும் போது இந்த லேடிக்கு மூஞ்சியே இல்ல. சரிவா போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு கூப்பிட்டோம்னா அந்த லேடி ஜர்க் அடிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி மிட் நைட்ல உன் பாய் ஃப்ரெண்ட் எட்டி ஓச்சு வெளியே துரத்தி விட்டான், நான் தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு சொன்னோன்னு தான் லேடி ஞாபகம் வருது. இவங்க வேற யாரும் இல்ல, அந்த பாட்டியோட சிஸ்டர் தான் இவங்க. நான் கொடுத்த பொருள் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஒரு வெசில் மாதிரி ஒரு பொருள் எடுத்து வச்சு நிஜமாலுமே என் சிஸ்டர் இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோட்ட கேட்டா அவன் இருந்துட்டு பக்கத்துல தான் இருக்காங்கன்னு காட்டிடுறான். அந்த லேடி பாவம் சிஸ்டர்ட்ட பேசுறங்கிற பேர்ல காத்துல யாருகிட்டயோ பேசிட்டு கிடக்குது. சோ இந்த பாட்டியும் நம்ம ஹீரோவோட கையை கண்ட்ரோல் பண்ணி உள்ள கை விட்டு ஒரு லாட்டரி டிக்கெட்டோட நம்பரையும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போய் பார்த்தா சார் இதுக்கு பிரைஸ் உண்டது உண்மைதான், பட் 20 வருஷம் ஆச்சு, இப்ப இது இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பாட்டிக்கு செம காண்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த பாட்டியை தனியா கூப்பிட்டு இது 20 வருஷம் ஆச்சாமா, எப்படி நம்ம போய் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த லாட்டரி கடைக்காரோட அப்பா வர
வராரு, அவரும் உடம்பு சரியில்லாம இருக்காரு. பட் அவருக்கு ஹீரோ பாட்டி மாதிரி தான் தெரியறான். ஏமா எத்தனை வருஷமா வெயிட் பண்ண, ஏமா இத்தனை வருஷமா வரல அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற பாட்டியே லைட்டா ஃபீல் ஆகுறாங்க. ஆக மொத்தமா பணம் நக்கிட்டு போச்சிட்டு இருக்கு. கவலையில வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த லாட்டரி கடைக்காரோட அப்பா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னா சொல்லுங்க, நான் பேச வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தம்பி, ஒரு தடவை இறந்து உலகத்துட்டு போயிட்டோம்னா உயிரோடு இருக்கிறவங்களை நம்ம தனியா விட்டுதான் ஆகணும். பட் நீ உயிரோட தான்டா இருக்க, உனக்கு என்னடா கேடு, ஒழுங்கு முறையும் வாழ்க்கையை நல்லா வாழ அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஏன்னா இது நான் என் பேரனுக்காக வாங்கின லாட்டரி, எப்படியாவது அவன்கிட்ட சேர்த்தணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோவே ஃபீல் ஆயிடுறான். ஏன்னா இவனுக்குன்னு யாரும் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டிருக்குன்னு சொன்னனால அவசர அவசரமா அங்க வரா. வந்து பார்த்தா அங்க அடி வாங்கி இருக்கிறது ஹீரோயின் ஒரு பிரதர் தான். சோ இவளும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றா. அப்ப கரெக்டா அங்க இருக்க ஒரு ஸ்லிப்ப பாத்துறா. ஆக்சுவலா பிரதர்காரன் இவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் அடமானம் வச்சிருக்கான்னு தெரிய வருது. பணத்தை எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டு செக் பண்ணா அவன்கிட்ட பணத்தை காணும். ஆனா அவங்க தான் அடிச்சு புடுங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு புலம்புன்னு புலம்புறான். ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் இவனோட பிளாட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் மிரட்டிட்டு போயிருப்பாங்க பணம் தர வேண்டியது இருக்குன்னு. சோ அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பட் இவங்க 4 பேரும் இவனை விடுற மாதிரி இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டே கிடக்குறாங்க. அதுல அந்த குட்டி பையன் வேற, இது என்னோட டேர்ன், என்னை அமேஸ்மெண்ட் பார்க்கு கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு காண்டாகுது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் டயர்ட் ஆகவே ஆகாதா அப்படின்னு புலம்புன்னு புலம்புறான். வேற வழி இல்லை, ஆசை நிறைவேற்றினாதானே இவங்க எல்லாம் போவாங்க. அதனால ரொம்ப வருஷமா மூடி இருக்கிற ஒரு அமேஸ்மெண்ட் பார்க் முன்னாடி அந்த பையனை கூப்பிட்டு வரான். இதுல அந்த பையனுக்கே காண்டாகுது. ஏன்டா நான் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிறக்காக மொத்தமா க்ளோஸ் பண்ணி இருக்கிற அமேஸ்மெண்ட் பார்க்கை வெளியிருந்து பாக்குறக்கா கூப்பிட்டு வந்தேன். சத்தியமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்க கூட தான் தொல்லை பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒரு அமேஸ்மெண்ட் பார்க்குக்கும் கூப்பிட்டு வந்துடுறான். பட் அந்த பையனுக்கு மூஞ்சியே இல்ல. ஏன்னா ஒரு குதிரை ரைடு போயிட்டு இருக்காங்க. தம்பி, என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு, இப்பத்துக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உன்னோட ஆசை நிறைவேறிச்சுன்னு கேட்டா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். சோ அங்க இருக்க குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சு அந்த பையனும் ஹாப்பி ஆக்குறான் நம்ம ஹீரோ. அப்ப அங்க இருக்கிற ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நம்ம ஹீரோ தான் தண்ணி எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வர ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஹீரோயின் அந்த ஈவென்ட்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறா. சோ அந்த பையனையும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்திடுறாங்க. இவளும் சுத்தி முத்தி தேடி பார்த்தா ஹீரோவோட உடம்புல இப்ப அந்த குட்டி பையனோட ஆவி இருக்கிறதுனால அவன் சந்தோஷமா கேம் விளையாண்டு ஒவ்வொரு பொருளா ஜெயிச்சிட்டு இருக்கான். இவனை பார்க்க ஹீரோயினுக்குமே வித்தியாசமா தான் படுது. அப்ப ஜெயிச்சிருக்கிற ஒரு பொருளை ஹீரோயின் டீம் கொடுத்துறான். இது அந்த பையன் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, இது நான் ஜெயிச்சது, நீ கொடுத்தீனா ஒத்துக்க மாட்டேன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் அடிக்கடி அந்த சைடு திரும்பி பேசுறதுனால ஹீரோயின் ஓப்பனாவே கேட்டாரா யார்ட்ரா பேசிட்டு இருக்கேன்னு. பட் சமாளிக்கிறதுக்காக உன்னோட போன் நம்பர் கூட அப்படின்னு கை நீட்டுறான். அவளும் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை திட்டிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வரும்போது தான் காட்டுறாங்க மொத்த பேயும் அந்த வண்டியில தான் உட்காந்துருக்கு. ஒரு சிக்னல்ல நிக்கும் போது மத்தவங்க எல்லாம் ஃபேமிலியா போறாங்க, நான் மட்டும் பேய் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கேனேடா அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் இருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே கூட அவங்க கூட தான் உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு இவன் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல பாவம். அடுத்த சீன்லயே இந்த பழைய கார்ல டிஸ்ட்ராய் பண்ணவங்கள அந்த கேரேஜ் முன்னாடி தான் நின்று நோட்ட விட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்னா அங்க இருக்கிற பர்டிகுலர் கார் தான் வேணும்னு இந்த கண்ணாடிக்கார பேய் ரொம்ப தொல்லை பண்ணுது. சோ அந்த கார் அங்க இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறாங்க. அதனால நைட்டு நேரத்துல அந்த காரை ஆட்டைய போடுறக்காக இவங்க எல்லாருமே உள்ள இறங்கிடுறாங்க. ஒரு கட்டத்துல காரையும் கண்டுபிடிச்சிடறான் நம்ம ஹீரோ. அட வாயா, நீதான் இந்த காருக்குள்ள உட்காந்து தம்முடிக்கணும் ஆசைப்பட்ட வாயான்னு கூப்பிட்டா கண்ணாடிக்கார பேய் வரமாட்டேங்குது. ஓவரா பிக் பண்ணிட்டு இருக்கு. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு தம்ம பத்த வைக்கிறான். அந்த வாசத்தை பார்த்த உடனே உள்ள வந்து உட்காந்துக்குது. சோ இவங்க கார் எடுத்துட்டு போறது அந்த இடத்துல இருக்க குண்டு பையன் பார்த்துட்டு அவன் ஒரு சூப்பர் கார்ல விரட்டுன்னு விரட்டுறான். ஒரு கட்டத்துல அவன் கண்ணுல மண்ணவாரி போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இருந்தாலும் ஒரு டெட் எண்ட்ல வந்து மாட்டிக்கிறாங்க. பட் இவங்க யாருமே அந்த குண்டு பையன் கண்ணுக்கு தெரியல. ஹீரோ மட்டும் தொக்கா மாட்டிக்கிறான். ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்கலான்னு வரும்போது அவனுக்கு அவன் பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. டே அந்த கார்ல பேட்டரியே இல்லடா, எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஓபன் பண்ணி பாக்குறான். பேட்டரி உண்மையாலுமே இல்ல. சரியான டர் ஆகுது. வைப்பர் வேற ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிக்குது. இதுல இன்னும் பேனிக் ஆயிடுறான். ஒவ்வொரு பேயும் அவங்கனால எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவனை பயன்படுத்தி வேற வழியே இல்லாதனால பேட்டரி எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு காரோட டிக்கில போய் அவனே ஒளிஞ்சுக்கிறான். சோ இவங்களும் அந்த பேட்டரியை மாட்டிட்டு ஜாலியா அந்த கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடிக்காரர் இருந்துட்டு தம்பி விண்டோவை ஓபன் பண்ணி காத்த நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு. பட் இது எதுவுமே ஹீரோக்கு பிடிக்காது. கடைசியா கார் ஒரு பீச்சுக்கு முன்னாடி தான் வந்து நிக்குது. சரி வாடா ஸ்விம் பண்ண போலான்னு கூப்பிட்டா ஹீரோ வர மாதிரி இல்ல. பட் இவரு பண்ற ஒவ்வொரு மூமெண்ட் ஹீரோட பாடி பண்ணி ஆகணுமே. அதனால ஷூ பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு இவரே போய் குதிச்சிடுறாரு. வாடா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஒரு வழியே ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்து ரெண்டு பேரும் நல்லா ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் காத்த என்ஜாய் பண்ணாதவன் ரிட்டர்ன் வரும்போது தான் விண்டோவை ஓபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா போலீஸ்காரங்க வண்டி நிறுத்திடுறாங்க. சரிப்பா உன் லைசன்ஸ் நம்பர் கொடுன்னு கேட்டா அந்த கண்ணாடிக்காரனோட லைசன்ஸ் நம்பர் தான் கொடுக்கறான். அடுத்த சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா நம்ம ஹீரோ. ஏன்டா எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா, இறந்தவனோட லைசன்ஸ் நம்பர் கொடுக்குற, அவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு போலீஸ்காரன் மிரட்டிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே பக்கத்துல உட்காந்து அந்த கண்ணாடி போட்ட பேயும் பார்த்துட்டு தான் இருக்கு. டே நீ ஓட்டல நான் தான் ஓட்டினேன்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி
நிறைய டைம் சொல்ல ட்ரை பண்ணுது, பட் ஹீரோ சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா இந்த மாதிரி பேசினா கன்ஃபார்மா இவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்னு தெரியும். அப்ப போலீஸ்காரன் வந்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கும் போது இந்த கண்ணாடி போட்டவர் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள பூந்துடுறாரு. போலீஸ்காரனே லைட்டா ஜர்க் ஆயிடுறான். அட எதுக்குப்பா ஒரு சின்ன பையில போட்டு பயன்படுத்திட்டு இருக்க, இந்த வண்டியை ஓட்டுறது நான் தான், அவன் கிடையாது, இத சொல்ல சொன்னா ரொம்ப பயந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். போலீஸ்காரனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அட இப்ப மட்டும் இல்லப்பா, 20 வருஷமா நான் இந்த ரூட்ல தான் ஓட்டிட்டு இருக்கேன், மைக்கேல் ஜாக்சனுக்கே நான் லிஃப்ட் கொடுத்திருக்கேன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். போலீஸ்காரனுக்கு ஒன்னும் புரியல. இந்த லட்சணத்துல இந்த பக்கி பயப்புல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பை வேற போட்டு காட்டுறான். போலீஸ்காரர் இருந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த உடம்புல இருந்து கண்ணாடி போட்டவர் வெளியே வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட டே நிஜமாலுமே மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. போலீஸ்காரர் வந்துட்டு தம்பி இங்க வந்து உட்காரு, இல்லன்னா கோழி கழுத்து திருப்புற மாதிரி திருப்பி பயன்படுத்தி உட்கார வைக்கிறாரு. சரி உன் ஃபேமிலி கால் பண்ணி எல்லாத்தையும் இங்க வர சொல்லு, நான் யாரையும் சும்மா விடுற மாதிரி இல்ல அப்படின்னு மிரட்டினா எனக்கு ஃபேமிலியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவர் என்ன பேசுவார் பாவம். சரி இந்த சிம்பத்தி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பாவம், ஃப்ரெண்ட்ஸ்க்காவது கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. சீனும் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஸ்டேஷன்ல ஒரு குடியார பையல அவங்க அம்மா வந்து கூட்டு போறாங்க. இத பாக்குற ஹீரோ காண்டாகுது. இவனுக்கெல்லாம் கூட்டு போக ஆள் இருக்கு, என்னை கூட்டு போக ஒரு நாதாரி இல்லையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க வரா. வந்தவன் நேர ஹீரோட செஸ்ட்ல காது வச்சு ஹார்ட் பீட் தான் செக் பண்றா. ஏன்னா இவன் நர்ஸ் தானே. அதுக்கப்புறம் ரிட்டன் ஹீரோயின் கூட வந்துட்டு இருக்கும் போது தான் சாரிங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, வேற வழியே இல்லாம தான் உங்க நம்பர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் தான் இவனை பத்தி ஆல்ரெடி நல்லாவே தெரியுமே, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுமாரா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல உனக்காவது இந்த அளவுக்கு கார் ஓட்ட தெரியுது, எனக்கு காரே ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கார் ஓட்டிட்டு வந்தது மேல கேஸே விழுந்திருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி யாரா கார் ஓட்டுனது, பேயா அப்படின்னு கேட்டா பின்னாடி இருந்து கண்ணாடிக்காரன் கொந்தளிச்சிட்டு இருக்கான். யார பார்த்துடி பேயின்னு சொன்ன, அடிச்சு பல்லு பகடெல்லாம் கழட்டி போடுவ பிளட்டி ராஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட உடம்புக்குள்ள பூந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணணும்னு ஹீரோயினுக்கு சொல்லித்தரா. இதுல ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா இப்பதான் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா மாத்தி மாத்தி பேசுறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கிற மத்த ஆவிகள்லாம் அவ கையை மட்டும் விட்டுறது அப்படியே புடிச்சிட்டே இரு அப்படின்னு டிப்ஸ் கொடுக்கறாங்க. இவனும் கையை எடுக்கிற மாதிரி இல்ல, ஒரு வழியே இவனோட இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இருந்தாலும் அங்க இருக்கிற பேய்களை ஹீரோ விடுற மாதிரி தெரியல. டே லூசு பையலே, உன்னை இவ்வளவு தூரம் வந்து இறக்கி விட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்கா, போய் தொலைடான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இவனுக்கு பின்னாடி அனுப்பி விட்டுறாங்க. இவனும் ஹீரோயின் கூடயே துணைக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்காக என் செஸ்ட் மேல காதை வச்சு கேட்டீங்க அப்படின்னு கேக்குறான். நான் நர்ஸ் தானே, மத்தவங்களோட ஹார்ட் பீட்டை வச்சு அவங்க கண்டிஷன் சொல்ல முடியும், அதனாலதான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. சரி என்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டா உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல ஹெல்த்தியான உடம்பு கொடுத்துருக்காங்கப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இதுதான் சான்ஸ், உங்க ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு கேட்டு அவளோட ஹார்ட் பீட்டையும் செக் பண்றா. பயவுலைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தோடய வந்தா இதை கெடுக்கிறதுக்கு தான் 4 பேர் இருக்காங்களே இவங்க கூடயே, தம்பி காட்டு நாங்க செக் பண்றோம்னு சொல்லிட்டு இவனோட ஹார்ட் பீட்ல காது வச்சு ஒவ்வொருத்தரா கேட்கறாங்க. இதுல அந்த குட்டி பையன் வேற அவன் ஹைட்டுக்கு இவன் வயிறு தான் எட்டுதாட்டு இருக்கு, அங்க காது வச்சு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்லயே எப்பவுமே அழுதுட்டே இருப்பாங்களா ஒரு லேடி, அவங்க வந்து அவங்க ஆசை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேக்கரி ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல் பசங்கள்ல இருந்து வேலைக்கு போறவங்க வரைக்கும் எல்லாருமே மார்னிங் அண்ட் ஈவினிங் இவங்க பேக்கரியில தான் ஃப்ரெஷ்ஷான பிரெட் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம பர்த்டே கேக்ல இருந்து எல்லாமே இவங்களுக்கு செய்ய தெரியும். சோ அதை நான் திருப்பி செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்றான். அப்பதான் ஹீரோவோட நெத்தியில இருக்க தழும்ப பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை நோட் பண்ணாதீங்க, இது எனக்கு எப்ப ஆச்சு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம எனக்கு யாருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற அந்த ரேடியோ ரொம்ப ஃபீல் ஆயிட்டு ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு தான் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப ஜாலியா மனசார என்ஜாய் பண்றான். கூட இருக்கிற மனுஷங்க தான் நம்மளுக்காக எதுவும் பண்ணல, அட்லீஸ்ட் இந்த பேய்களாவது பண்ணுதுங்கிற சந்தோஷத்துல இருக்கான். அதுக்கப்புறம் இந்த லேடிக்கு நிறைய ஃபுட் செய்யணும்னு ஆசை. ஐயோ இதெல்லாம் செய்யற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்ல, செஞ்சாலும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அந்த லேடி இருந்துட்டு உன்னுடைய ஏஞ்சலை வேணா வர சொல்லுன்னு சொன்ன உடனே பயபலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சோ அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி இன்வைட் பண்ணலாம்னு சொல்லி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரான். அங்க இருக்கிற இன்சார்ஜ் நம்ம ஹீரோயினை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பிரதர் இங்க வந்திருந்தனால அவனை தேடிட்டு அவனுக்கு காசு கொடுத்தவங்க வந்து இந்த இடத்த நார் அடிச்சிட்டு போயிருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினை காய்ச்சின்னு காய்ச்சிட்டு மத்த யாரையும் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஹீரோ தான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல ஹீரோயினோட பிரதரும் அங்க வந்துடுறான். பட் இந்த டைம் அவன் சாரி கேட்டா ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோவும் தடுத்து பாக்குறான். அவனை வெளியனுப்புறதுலயே நம்ம ஹீரோயின் குறியா இருக்கா. ஒரு கட்டத்துல ஓவர் டென்ஷன்ல இருந்தவ நம்ம ஹீரோவை பத்தி இதெல்லாம் உனக்கு புரியாது, உனக்கு குடும்பமே கிடையாது, இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறா. இது ஹீரோவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருது. இவனும் நொந்து போய் வீட்டுக்கு வந்தா 4 பேய்களும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. இது இவனுக்கு எச்சா காண்டாகுது. கடைசி வரைக்கும் இவன் வாழ்க்கையில மனிதர்கள் சொல்லிட்டு யாரும் இல்லையாட்டு இருக்கு. சோகத்துல பாத்ரூம்
பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான். இங்க இருக்கிற பேய்களுக்கும் புரியுது பயபுல ரொம்பவே சோகமா இருக்கான்னு. இருந்தாலும் பெருசா இங்க மொக்க வாங்கிட்டு வந்திருப்பானோ, உள்ள போய் கதறிட்டு இருக்கானோன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட பிரதர் காரணம் தான் காட்டுறாங்க. இவன் நடந்து வந்துட்டு இருக்கிற வழியில இவனுக்கு கடன் கொடுத்த அந்த கேங் கண்ணுல சிக்கிக்கிறான். தப்பிச்சு ஓடலான்னு இவனுங்க எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா நடந்த சண்டையில இவனை கத்தியில சொருகிட்டு அவனுக்கு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அதே நேரத்துல ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இருட்டி இருந்து இன்னும் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த பாடு இல்ல. பாவம் இந்த பேய்களும் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஒத்த மனுஷனுக்காக இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த பேய்க இதுகளா தான் இருக்கும். பாத்ரூம்குள்ள இருக்கிற ஹீரோயின் சொன்னதே தான் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது, என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட பிரதர் காரனோட சோல் அங்க நிக்குது. சோ நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது இவனும் இறந்துட்டான் அப்படின்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட பிரதர் காரனுக்கு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க வர ஹீரோயின் கிட்ட உன் பிரதர் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். பட் இவ எதுவும் கேட்கிற நிலைமையில் இல்ல. நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறா. சோ இப்படியே கொஞ்ச நாள் ஆயிருது. இன்னும் அந்த அழுதுட்டு இருக்கிற பேயோட ஆசை நம்ம ஹீரோ நிறைவேற்றல. ஏன்னா அது ஆசைப்பட்டது எல்லாத்துக்கும் மனசார சமைச்சு போடணும்னு. நம்ம ஹீரோ இருந்துட்டு சரி வா உன்னை மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போறான், உனக்கு என்ன இஷ்டமோ வாங்கிக்கோ அப்படின்னு மார்க்கெட்டுக்கும் கூப்பிட்டு போறான். பட் அந்த லேடி பேய் ஹீரோவையே எல்லா விஷயத்தையும் செலக்ட் பண்ண வைக்குது. வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு பார்க்கும்போது யாரோ டோரை தட்டுறாங்க. போய் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின். அன்னைக்கு என் பிரதர் ஏதோ மெசேஜ் பாஸ் பண்ண சொன்னான்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு கேக்குறா. பட் உள்ள டேபிள் ஃபுல்லா டின்னர் பக்காவா ரெடி ஆயிருக்கு. பார்த்தோன்னே இவன் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கிளம்ப பாக்குறா. ஹீரோ விடுவானா, யாருமே வரல சாமி தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயினையும் டின்னர் டேபிள்ல உட்கார வச்சிடறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு டவுட், என்னடா இவ்ளோ டிஷ் சமைச்சு வச்சிருக்காங்க, வேற யாராவது வராங்களா அப்படின்னு கேக்குறா. பட் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது ஆல்ரெடி டைனிங் டேபிள் ஃபுல்லாய் தான் இருக்கு. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் சொல்றது நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், என்னால இறந்தவங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றான். சோ டேபிளோட செட்டப் பார்த்தோன்னே ஹீரோயின் டவுட் வந்துருது. அப்ப இங்கேயும் ஆளுங்க இருக்காங்களா இறந்தவங்கன்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் தம்பிகார சொன்ன மெசேஜையும் பாஸ் பண்றான். என்ன அப்படின்னா லைஃப்ல எந்த இடத்துலயுமே அவன் தம்பிகார இவளுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, பாரமா மட்டும்தான் இருந்திருக்கான். சோ அதுக்காக மனசார மன்னிப்பும் கேட்டிருக்கான். என்னை நினைச்சு ஃபீல் பண்ணாத உன் லைஃபை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கான். இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றான் நம்ம ஹீரோயின். அப்ப ஹீரோயின் என் பிரதரும் இங்கதான் இருக்கானா அப்படின்னு கேட்டா மத்த பேய்கள்லாம் ஆமான்னு பொய் சொல்றாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவ கண்ணுக்கு தெரிய போறது இல்ல. ஒரு பொய் சொல்றதுனால இவளுக்கு நல்லது நடக்குன்னா தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி மத்த பேய்க்கு மண்டை கழுவுது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் அவளோட பிரதர்கார மாதிரி பேசுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது பிரதர் இல்ல அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்துல விளையாடுறதை இதோட நிறுத்திக்கோ, இனிமேல் உன்னை பார்க்க விரும்பல அப்படின்னு கோவப்பட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பாவம் சோகமா இருக்கான்னு ஆறுதல் சொல்ல வந்தா கடைசியில நம்ம ஹீரோக்கு மொக்கையாய் போயிருது. இதுல ஹீரோவும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். அதனால அங்க இருக்கிற 4 பேய்க கிட்டையும் உங்க ஆசைகளை தான் நான் நிறைவேற்றி வச்சுட்டேனே, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிருங்க, வாழ்வோ சாவோ நான் முடிவு எடுத்துக்கிறேன், இதுக்கு மேல நான் உங்களை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே இந்த ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு பேய்களையும் காணோம். சோ இவனை விட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமா இந்த எல்லா திங்ஸையும் ஹீரோ டிஸ்ட்ராய் பண்றான். ஆனா இருந்தாலும் ஹீரோக்கு இப்பதான் அவங்க ஞாபகம் அதிகரிக்குது. ஏன்னா இத்தனை வருஷமா தனிமையிலேயே வாழ்ந்திருக்கான். பேயோ இல்லையோ இத்தனை நாள் இவனுக்கு கம்பெனி கொடுத்தது அவங்க மட்டும்தான். அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி உங்க பிரதர் உங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு செயின் பண்ண சொல்லியிருந்தாரு, அது ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவளும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. ஏன்னா இவன் அடமானம் வச்சிருப்பான்னு நினைச்சா இவன் கோவப்பட்டிருப்பான். இப்பதான் இதுக்கு முன்னாடி ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ இவளோட பிரதர் மாதிரி பேசும்போது என்ன ஆனாலும் சரி அந்த பிரேஸ்லெட் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை இவன் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோவும் இவளுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு அங்கதான் வரான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன எந்த விஷயம் பொய் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப உண்மையாலுமே உன்னால பேயை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல பார்க்க முடியாது, அவங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கேக்கையும் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அழுதுட்டே இருக்கிற பேய் கூட மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது தான் கிராஸ் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு ஹெர்பலை வாங்கிட்டு வந்து எப்படி கேக் செய்யறது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த கேக்கை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹீரோயின் இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுல எனக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் அடிக்கடி வரும் சம்மர்ல. சோ அந்த ப்ராப்ளம்ல இருந்து நான் ரெக்டிஃபை பண்றதுக்காக இந்த கிராஸ் ஜெல்லியை யூஸ் பண்ணி தான் டிஃபரண்ட் பேட்டர்ன்ல எங்க அம்மா எனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு இதுக்கு முன்னாடி இவன் லைஃப்ல நடந்த விஷயமே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட சொந்த அம்மா. சின்ன வயசுலயும் ஹீரோ இப்படிதான் அவங்க அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். அதனாலதான் அவங்க உதவியே இல்லாம எப்படி நல்ல ஃபுட் எல்லாம் வாங்கணும், அதை எப்படி செய்யணும்னு அவனுக்காக பேயா வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அங்கிருந்து அரக்க பறக்க ஓடுறான். அப்பதான் அவன் கூட இந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல அவங்க அண்ணன் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. ஏன்னா சின்ன வயசுலயே இவனுக்கு 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகணும் தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அங்க இருக்கிற பசங்க அந்த டிக்கெட் புடிங்கிட்டு போனாலும் அவங்க அண்ணன் வந்துட்டு கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருப்பான். சோ அந்த விஷயத்தை
தான் இப்ப ஹீரோ மூலியமா அந்த பையன் நிறைவேற்றி இருக்கான். இவன் பாவம் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே ஓடிட்டு இருக்கான். அவன் கூடவே இருந்த அந்த வயசான பாட்டி அவனோட உண்மையான பாட்டி. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு லாட்டரியிலேயே அந்த பணம் விழுந்திருக்கு. கவலைப்படாத, அவங்க ஃபியூச்சர்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் இப்பவாவது அவங்களோட பேரனோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இப்பவாவது அந்த லாட்டரி பணம் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவும் ஹீரோவுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அதே இடத்துலதான் நம்ம தம் அடிச்சிட்டு இருக்கிற பேய்காரர் இருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். டேய் கவலைப்படாத, இன்னைக்கு நம்ம கார்ல லாங் ட்ரிப் போறோம், உங்களை எல்லாத்துக்கும் பீச் கூட்டு போய் உங்களுக்கு ஸ்விம்மிங் சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி கார்ல போகும்போதுதான் அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவை தவிர மத்த எல்லாருமே இறந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து கதறிட்டு இவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க யாரையுமே காணோம். ப்ளீஸ் எல்லாரும் திரும்பி வந்துருங்க அப்படின்னு கத்தி கதறிட்டு இருக்கான். இவன் எதிர்பார்த்தபடியே எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன் இந்த விஷயத்தை நீங்க எல்லாம் முதல்லயே சொல்லல அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறான். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோக்கு அவனுடைய பாஸ்ட் மெமரியே மறந்துருக்கும். இப்பதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்ப அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு ரொம்பவே எமோஷன் ஆயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, தம்பி நாங்க எல்லாரும் உன்னை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டோம்னு நினைக்காத, எப்பவுமே நாங்க எல்லாருமே உன் கூட தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. இதுக்கு முதல்ல ஹீரோ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அப்ப ஹீரோவோட அப்பா தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் ரிசீவ் ஆன மாதிரி மெசேஜையும் வர வச்சிருந்திருப்பாரு. இவன் போயிட்டு வர கேப்ல இவனோட பிரதர் காரனா ஜக்ல இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சு தீர்த்து வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் கைய அறுக்கலாம் ட்ரை பண்ணும்போது கத்தி எகிரிட்டு போயிருக்கு பாத்தீங்களா, அது எல்லாம் இவங்க பண்ண வேலைதான். ஒரு கட்டத்தில் பிளாஸ்டிக் கவரை மூடி சாகலான்னு பார்க்கும்போது இந்த பாட்டியாவிதான் பிளாஸ்டிக் கவரை கிழிச்சு விட்டுருக்கு. எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. தூக்கு போட்டு தோங்கலான்னு பார்க்கும்போது பாவம் இவங்க அம்மா ஆவிதான் பல்லாலேயே கடிச்சு பையனை காப்பாத்தி இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம ஹீரோ கூட தான் ஃபேமிலி இருந்திருக்கு. பட் அவன் கண்ணுக்கு தெரியல. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி அவன் செத்து பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மொத்த ஃபேமிலி ஒன்னா கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. பட் அவ கண்ணுக்கு நம்ம ஹீரோ தனியா இருக்கிற மாதிரி தானே தெரியும். அதனால ஹீரோக்கு துணையா பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணாரு பத்தி அந்த தாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கான் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு. அவர் இருந்துட்டு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ரொம்ப தள்ளி போடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் வேற பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்க ரெண்டு பேரும் கப்புலா பாக்குறக்கு அழகா இருக்கீங்க, நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் வச்சு போட்டோவும் எடுக்கிறாரு. இப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க அந்த போட்டோல அவங்க பின்னாடி அவங்க ஃபேமிலி மொத்தமா நின்னுட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இவங்க எங்க போனாலும் இவங்க கூட இவங்க ஃபேமிலியும் டிராவல் பண்ணுது. சோ என்ன நடந்தாலும் சரி ஹீரோ கூட கடைசி வரைக்கும் அவன் ஃபேமிலி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜோட இந்த படத்தையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவில மீட் பண்ணலாம். நன்றி.